தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இருள் மறைத்த நிழல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 46. பெரியவரின் குடும்பத்துக்கு உதவச் சென்ற நலந்தன் பம்பரமாய் சுழன்றான். மிதுனாவும் மறைந்த ஐயாவின் பாட்டி பாப்பாத்திக்கு துணையாக பகல் பொழுதுகளை கழித்தாள். இரவு நேரத்தில் பொன்னம்மாவால் துணைக்கு வர இயலாது போகவே பாட்டி அவளை தனியே விடமாட்டேன் என்று சொல்லி தன் கூடவே தங்க வைத்து கொண்டார். நலந்தனும் அவளுடைய பாதுகாப்பு பற்றிய கவலை குறைய ஐயாவுவின் இறுதி சடங்குக்கான வேலைகளில் முழு மூச்சாக உதவினான். அப்படி இப்படி என்று 3 நாட்கள் ஓடிவிட பெரியவரின் வீட்டின் முன் கட்டியிருந்த ஷாமியானாவை வேலையாட்கள் எல்லாம் சேர்ந்து கழற்றி கொண்டிருந்தனர். அமளி துமளி அடங்கி அன்று இரவு மிதுனாவும் நலந்தனும் தங்களுடைய குடிலுக்கு வந்து விட்டிருந்தனர். கதவை தாளிட்ட நலந்தன் நிதானமான காலடிகளோடு சித்திரப்பாவை போல அவனையே வெளிமூடாது பார்த்து கொண்டிருந்த மிதுனாவை மெல்ல நெருங்கினான். அவளுடைய தளிர்கரம் பற்றி தன்னுடைய நெஞ்சின் மேல் வைத்து, இன்னும் கூட உன் காதலை மறைப்பியா மிதுனா என்று குரல் கம்ம கேட்டான். மது என்று சொல்ல வந்ததை மீண்டும் விழுங்கி அவன் மிதுனா என்ற விதம் அவளை தாக்கியது. தன்னுடைய அன்பை சந்தேகத்துக்கு கொஞ்சமும் இடமின்றி சொல்லிவிடும் வேகத்தில் இல்லை என்று தலையசைத்து அவனுடைய மார்மீதே சாய்ந்து கொண்டாள் அவள். இல்லை, மாலை போல அவளது மலர்கரங்கள் அவனை நெஞ்சோடு அணைத்து கொள்ள மிதுனாவின் முதல் அணைப்பில் மெய்மறந்தான் நலந்தன். அவளாக அணைத்த முதல் அணைப்பல்லவா அது? பயம், அழுகை, அதிர்ச்சி என்று எந்த வகை தார்குச்சியும் இல்லாமல் காதல் ஒன்றே காரணமாக ஆசையோடு அவள் தந்த முதல் தழுவல் அல்லவா அது? அந்த முதல் அணைப்பில் தேவலோகம் கண்டான் நலந்தன். மார்பு ரோமங்கள் கன்னத்தில் குறுகுறுக்க மிதுனா தன்னுடைய முகத்தை திருப்பி அவனுடைய நெஞ்சத்தில் அழுத்தமாக தன்னுடைய பட்டிதழை பதித்தாள். அதுவரை இதமாக வருடி கொண்டிருந்த நலந்தனின் விரல்கள் அவளுடைய முதுகில் நகம்பட அழுந்தின. மென்குரலில் மெல்ல சிரித்த நலந்தன், என்னை ரொம்ப சோதிக்கிற மது என்றான். அவளுக்குமே அவனுடைய குரலும் சிரிப்பும் செய்கையும் சோதனை தானே, இனிய இம்சை, இன்பமான வேதனை. அவனுடைய சிரிப்பில், சொல்லில், செயலில் சட்டென முகம் சிவந்த மிதுனா விலக போனாள். வச்சா குடுமி எடுத்தா மொட்டையா, இப்படி பக்கத்திலேயே இரு என்று விலக போனவளை தன்னுடைய வலிய கரத்தால் தடுத்து கையணைப்பிலேயே இருத்தினான் நலந்தன். இரு கைகளாலும் அவளுடைய முகத்தை ஒரு மலர் போல ஏந்தி மிருதுவான குரலில், நான் உன்னை என் உயிரா நேசிக்கிற மது என்றான். அவளோ கண்மூடி மோனத்தில் ஆழ, அன்னைக்கு ஏன் அப்படி பேசின மது? நான் எப்படி தவிச்சு போனேன் தெரியுமா என்று கேட்டான். அவன் குரலில் அந்த தவிப்பு அப்படியே ஒலித்தது. அவனுடைய கையணைப்பில் மெய்மறந்து நிற்கையில் என்றைக்கு அவள் என்ன பேசினாள் என ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. அப்புறம் அல்லவா அது ஏன் என்று ஆராய முடியும்? அவள் யோசிக்க நலந்தன் எடுத்து கொடுத்தான். அன்னைக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னியே, ஏன் அப்படி சொன்ன? அடிப்பட்ட குரலில் கேட்டான். ஆமாம், சொன்னாலே, ஏன்? சுபலா. மிதுனாவின் முகம் கலங்கியது. ஆமாம், சுபலா. அன்று அவள் அவனை வேண்டாம் என்று மறுத்ததன் காரண காரியங்கள் எல்லாம் அப்படியேதான் இருக்கின்றன. அவளுடைய முகவாட்டம் கண்ட நலந்தன், என்னம்மா, எதுவானாலும் வெளிப்படையா சொல்லு மது, இனியும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எனக்கு தாங்காது. கரிசனமும் பரிதவிப்பும் குரலில் இழையோட சொன்னான். அவளுக்கும் தான் இனி அவனை இழக்க தாங்காது. அந்த புறத்தில் 1000 ராணிகள் இருந்தாலும் ஷாஜஹானின் உள்ளம் தொட்டவள்
மும்தாஜ் மட்டும்தானாமே. அந்த நிலை கூட தனக்கு பரிபூர்ண சம்மதமே என்று அந்த கணம் மிதுனாவுக்கு தோன்றியது. சுபலாவை பற்றி பேச்சை எடுக்காமலேயே ஒதுக்கிவிடத்தான் நினைத்தாள். ஆனால் நலந்தன் விட்டால் தானே. ஒரு பெருமூச்சுடன் மிதுனா அவனுடைய மோதிரத்தை காட்டி, இது சுபலா தந்தது தானே என்றாள். ஆமா என்றவன் அவளுடைய முகமாற்றத்தை கூர்ந்து கவனித்து, சுபலா கொண்டு வந்து தந்தது என்று நிதானமாக சொன்னான். அவனுடைய கவனமான வார்த்தை பிரயோகம் ஏதோ செய்தி சொல்ல மிதுனா நலந்தனை நேராக நோக்கி உள்ளம் படபடக்க கேட்டாள். கொண்டு வந்து தந்ததுன்னா? அவளுடைய முகத்தை விட்டு பார்வையை அகற்றாமல், கொண்டு வந்து தந்ததுன்னா அவங்க அப்பாவோட நகைக்கடையில் நான் ஆர்டர் கொடுத்த நகையை அவ கொண்டு வந்து தந்ததுன்னு அர்த்தம் என்றான். குரலில் சத்தியமாக எரிச்சல் ஓடியது. குற்றம் செய்தவள் போல தடுமாறிய மிதுனா, ஓ, சுபலா சுபலா வேற சொன்னா, காதல் பரிசா உங்களுக்கு தரப்போறதா என்றாள் அவனுடைய மன்னிப்பை வேண்டுவது போல. பாவி சுபலா, இப்படி இன்னும் எத்தனை பொய்ய சொன்னாலோ என்று உள்ளம் பதைக்க யோசித்த மிதுனா, உங்க ரிசார்ட்ஸுக்கு கூட அவளோட பேர் வச்சிருக்கிறதா சொன்னாளே என்றாள் தவிப்புடன். கமகே, இதற்கு என்ன சொல்ல போகிறான்? அவளே விளம்பர அட்டையில் சுபாஸ்தல ரிசார்ட்ஸ் என்று பார்த்தாலே அதை எப்படி மறுப்பான்? சேதடகன் என்று வெளிப்படையாக தன்னுடைய நம்பாமையை காட்டினான் நலந்தன். அவளுடைய கலக்கம் பற்றி கவலையற்றவன் போல கடுமையாக கேட்டான். நீ என்ன நினச்ச? ரிசார்ட்ஸ் பேர் என்னன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டான். தெரியும், சுபாஸ்தல ரிசார்ட்ஸ். ஒன்னாங்கட்டி அவள் சின்ன குரலில் சொல்ல அவனோ அப்படி வெடித்தான். அவள் துள்ளி விழுந்தது கண்டு அவளை கட்டி அணைத்து கொண்டு, இப்படி மூளையே இல்லாமல் உன்னையும் வருத்தி என்னையும் வருத்தினா கோவம் வராதா என்று தனிவாக சொன்னவன், அது அது சுபாஸ்தல ரிசார்ட்ஸ் இல்லை, சுபஸ்தல ரிசார்ட்ஸ் என்று திருத்தினான். ஆனால் நீங்கள் அவளை சுபான்னு அழைச்சிங்கல்ல, எனக்கு என்ன தெரியும்? நான் வேற எப்படி நினைக்கிறதா என்று குரலில் சிறு கோபம் ஒலிக்க கேட்டாள். பொறாமைய பாரு என்று குரலில் பெருமிதமோட சொன்னவன், அன்னைக்கு அது உன் பொறாமையை தூண்டுறதுக்காக அப்படி கூப்பிட்டேன். நீ தான் கொக்குக்கு ஒன்னே மதிங்கிற மாதிரி என்னை விட்டு ஓடுறதுலேயே குறியா இருந்தியே. அதுதான் சுபலாவை பார்த்தா உனக்கு ஏற்படுற பொறாமையை தூண்டி உனக்கு உன்னையே புரிய வைக்க முயற்சி செய்தேன். அது இப்படி பேக் ஃபயர் ஆகும்னு நான் நினைக்கல என்று ஒரு பெருமூச்சு விட்டான். அன்னைக்கு சுபலா பேரை மாற்ற சொல்லி உங்ககிட்ட நீங்கள் கூட பேரை மாற்ற மாட்டேன்னு. சுபம் ட்ராவல்ஸோட ஒரு பகுதி தான் இந்த டைம் ஷேர். இந்த திட்டத்துக்கு அதே போல் சுபம் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடையே தான் பேர் வைக்கணும். அதனால் சுபஸ்தலம்னு வைக்க போகிறதா முடிவுன்னு சொன்னேன். பத்ரியும் ஒரு பங்குதாரர் இல்லையா, அதனால் ரிசார்ட்ஸ் திட்டத்துக்கு ஒரு பொது பெயர் தான் வைக்கணும்னு அவ கேட்டா. அதெல்லாம் முடியாது, என்னோட முடிவு தான் கடைசி முடிவுன்னு அவகிட்ட கண்டித்து சொன்னேன். அவ அதை மறைச்சி உங்ககிட்ட எதையோ திரிச்சு சொல்லியிருக்கா. நீ அதை அப்படியே நம்பிட்டு இருக்க என்றான். ஒரு பெரும் பாரம் நெஞ்சில் இருந்து அகன்றது போல இருந்தது மிதுனாவுக்கு. இரு என்று சொல்லி தன்னுடைய சூட்கேஸை திறந்து எதுவோ எடுத்து வந்தான். வந்தவன் அவள் என்ன ஏது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அவளுடைய கழுத்தில் ஒரு நெக்லஸை அணிவித்தான். சின்ன சின்ன அடர் சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்ட நுண்ணிய வேலைப்பாடு மிகுந்த ஒரு அழகிய கழுத்தாரம். கார்னட் ஸ்டோன்ஸ் ஜான்வரி மந்தில் பிறந்தவங்களுக்கு உகந்த ராசிகள் என்றவன் தன்னுடைய மோதிரத்தை காட்டி, இதுக்கு ஆர்டர் கொடுத்த போதே உனக்கும் சேர்த்து ஆர்டர் கொடுத்தேன் என்று மதுரமாய் முறுவலித்தான். அப்பவே வா என்று அவள் பிரமித்து பார்க்க, ஆமாம் அப்பவே தான். எப்போதுன்னு சரியாக சொல்லணும்னா சுகிர்தன் ஊருக்கு கிளம்பினானே அன்னைக்கு என்று சொல்லி மேலும் அவளை திகைப்பில் ஆழ்த்தினான். ஆமாம், இப்போ கண்ணை விரிச்சு பாரு, அப்போ எத்தனை க்ளூ கொடுத்தும் ஒன்னையும் கண்டுபிடிக்க காணும் என்று அவன் சிரித்தான். போய் எங்கே சொன்னீங்க, எப்போ சொன்னீங்க? சுத்த போய் ஒன்றுமே சொல்லலை
என்று அவள் குறைப்பட்டாள். ஹே, காதல்னு தெரிஞ்சிருச்சுன்னு கூட சொன்னனே என்றான். ஆனால் நீங்கள் அவ சொல்லிட்டான்னு சொன்னீங்களே, நான் உங்ககிட்ட எதுவுமே அப்படி சொல்லாதப்ப எப்படி அது நான் தான்னு நினச்சிப்பேனோ? அவளுக்கு நிஜமாகவே புரியவில்லை. வாயால் தான் சொல்லணுமா என்று குறும்பாக சிரித்தான் நலந்தன். என் மனசில் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ பட்ட பாடு இருக்கே, அதே உன்னை காட்டி கொடுத்துச்சே. அதுக்கு மேலே வாய் வார்த்தை வேற வேணுமா? என்றான் வெத்தனமாக. ஆனால் நீ தான் புரிஞ்சிக்கவே இல்லை என்று அவன் சொல்ல, எப்படி புரிஞ்சுக்கிறதா? தாத்தா வேற நான் வர்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு யார் மேலேயும் சலனம்னு சொல்லியிருந்தாரு. அது அது அந்த சுபலான்னு நினச்சிட்டேனா? அதுக்கப்புறம் அந்த கலர் கண்ணாடியை நானும் கழட்டலை, அவளும் கழட்ட விடலை ஆதங்கமாக சொன்னாள். தாத்தா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் குழப்பிட்டார் போல இருக்கு மது. அவள் அளவு மீறி பழகுவா, அதை நான் அனுமதித்தேன். தப்பு தான். அப்போ எனக்கு அது தப்பாக தெரியல. அதை போய் இந்த தாத்தா காதல் சலனம்னு நினச்சி உன்னையும் குழப்பி என்னென்னவோ ஆகிப்போச்சு. அதெல்லாம் மறந்துடலாம் சரியா என்று சமாதானமாக சொன்னான். ஒரு நெடுமூச்சு விட்ட மிதுனா, நீங்கள் திருவிழா அப்போ உங்கள் காதலை சொல்லிடுறதா சொன்னீங்களா? அது சுபலாவாக தான் இருக்குமோன்னு நான் உள்ளுக்குள்ளார அப்படி தவிச்சு போயிட்டேன் என்றாள். அவன் அவளையே காதலாக பார்த்து, என்கிட்ட கேட்டிருக்கலாமே என்றான். அது எப்படி வெளிப்படையாக கேட்க முடியும்? சுபலா வருவாளான்னு கேட்டதுக்கு அவள் வராமலான்னு சொன்னீங்களே, என் மனசு எப்படி உடைஞ்சு போச்சு தெரியுமா? நான் அன்னைக்கு அப்படி அழுதேன் என்றாள்.